வெல்கம் டு Nminds Academy. நாம லாஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டார்ஸ் ஆஃப் ஓஎஸ். ஓஎஸ்னால் என்ன, அந்த ஓஎஸை யாரெல்லாம் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்க என்ன டைப் ஆஃப் ஓஎஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்ஸ்டால் அன் ஓஎஸ். ஒரு ஓஎஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஓஎஸ் அப்படிங்கிறது நம்ம எங்கே இன்ஸ்டால் பண்ணுவோம், நம்மக்கிட்ட ஒரு டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும் இல்லை லேப்டாப்பாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட அந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கும். மதர் போர்ட், ரேம், டெஸ்க், அப்புறம் வேணுங்கிற எல்லா காம்பனன்ட்ஸும். ஒரு சிஸ்டம் ரன் ஆகணும் அப்படின்னா என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமேல தான் நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்கே தான் இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓஎஸை எங்கே தான் இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் தான் இந்த ஓஎஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டெஸ்க்டாப் ஆகட்டும் இல்லை லேப்டாப் ஆகட்டும், அது நம்மளுக்கு எப்படி கிடைக்குது, என்ன டைப்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்போம் வாங்க. இப்போ இது ஒரு டெஸ்க்டாப் பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இந்த பர்சனல் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாசிஃபிகேஷன்ல நம்மளுக்கு கிடைக்கும். ஒன் இஸ் அசம்பிள்டு பிசி அப்படின்னு சொல்லுவாங்க, அனதர் ஒன் இஸ் பிராண்டட் பிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அசம்பிள்டு பிசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அசம்பிள்டு பை யூசர். ஸோ ஒரு பிசிக்கு தேவையான ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே அவரோட ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி யூசர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கி அவரே ஓனா அசம்பிள் பண்ணி வச்சுப்பாரு. இதுதான் அசம்பிள்டு பிசி. ஸோ அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா பிராண்டட் பிசி. ஸோ இந்த பிராண்டட் பிசி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அசம்பிள்டு பை வெண்டார், அதாவது மேனுஃபேக்சரர். அந்த ஹார்ட்வேர்ஸை மேனுஃபேக்சர் பண்றவர், அந்த பிசியை மேனுஃபேக்சர் பண்றவரே பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே அவரே என்ன பண்ணிடுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணி வச்சிருவாரு. ஸோ இப்போ இந்த அசம்பிள்டு பிசிக்கும் பிராண்டட் பிசிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிள்டு பிசி அப்படிங்கிறது யூசர் தன்னோட ரெக்யர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் ஒவ்வொரு நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி வாங்கி நாம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பட் அதுவே பிராண்டட் பிசியா இருந்தது அப்படின்னா அந்த வெண்டார் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இல்லை ஒரு சில ஸ்மால் செட்டப், ஸ்மால் கான்ஃபிகரேஷன்ஸ் மட்டும்தான் அவர் என்ன பண்ணியிருப்பாரு, பில்ட் பண்ணியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் 4 GB ரேம் இருக்கும், 1 DB ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஸோ கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 2 DB ஹார்ட் டிஸ்க் வேணும் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் மாடலில் அது கிடைக்காது. ஸோ இதுதாங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அசம்பிள்டு பிசிக்கும் பிராண்டட் பிசிக்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான். சரி, ஓகே. இப்போ ஹார்ட்வேர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அது அசம்பிள்டு பிசியா இருந்தாலும் சரி, பிராண்டட் பிசியா இருந்தாலும் சரி, ஹார்ட்வேர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டராக்ட் பண்றதுக்கு ஓஎஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். இப்போ இந்த அசம்பிள்டு பிசியில பை டிஃபால்ட்டா ஓஎஸ் எல்லாம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் டாஸ் அப்படின்னா டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதுல நம்ம என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணா நம்ம யூசர்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இதுவே பிராண்டட் பிசியா இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு டைப்ல அவைலபிள் இருக்கும். ஒன்று டாஸ் மாடலாகவும் அவைலபிள் தருவாங்க, அனதர் ஒன் ப்ரீலோடட் ஓஎஸாகவும் நம்மளுக்கு அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது என்ன டாஸ் மாடல், ப்ரீலோடட் ஓஎஸ். ஸோ இப்போ அந்த ஹார்ட்வேரும் யார் அசம்பிள் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெண்டார் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து நம்மளுக்கு தேவைப்படுற ஓஎஸும் கூட பார்த்தீங்கன்னா அவங்களாவே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ப்ரீலோடட் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் மட்டும் வேணும், நான் எனக்கு தேவைங்கிற ஓஎஸ் நான் இன்ஸ்டால் பண்ணிப்பேன் அப்படின்னா அது தான் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ் மாடல். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ப்ரீலோடட் ஓஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் ஒரிஜினல் தான் வரும். ஸோ அதே மாதிரி இந்த டாஸ் மாடல்ல நம்ம என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணா நம்மளால இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்து பண்ணிக்க முடியும். அடுத்து இதே மாதிரி தான் லேப்டாப்பும். ஸோ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா பிராண்டட் லேப்டாப் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மாதிரி லேப்டாப்பை ஒவ்வொரு ஸ்பேரா வாங்கி நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால அசம்பிள் பண்ண முடியாது.
ஸோ இந்த லேப்டாப் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் லேப்டாப்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு. அடுத்து இந்த ஹார்ட்வேர் அசம்பிள் பை வெண்டார். ஸோ அந்த லேப்டாப்புக்கு தேவையான எல்லா ஹார்ட்வேர் யாரே அசம்பிள் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டார், தட் மீன்ஸ் மேனுஃபேக்சரர் என்ன பண்ணிடுவாரு, அசம்பிள் பண்ணிடுவாரு. ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் தான் தேவைப்படும். ஸோ அப்போ இதில் 2 டைப்பாக அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னா சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஒன்று டாஸ் மாடலோட வரும், அனதர் ஒன் இஸ் ப்ரீலோடட் ஓஎஸ், ஒரிஜினல் ஓஎஸோட வரும். ஸோ இந்த டாஸ் மாடலுக்கும் இந்த ப்ரீலோடட் ஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரிஜினல் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் டிஃபரன்ஸ் ஆகும். ஸோ அந்த ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஓஎஸா அந்த வெண்டாரே என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாரு. பட் டாஸ் மாடலாக இருந்ததுன்னா நம்ம தனியாக என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வேண்டிய ஓஎஸை நம்ம வாங்கணும். இல்லை ஆல்ரெடி நான் ஓஎஸ் என்கிட்ட இருக்கு, நான் அதுவே இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம எது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ் மாடல் சிஸ்டமோ இல்லை டாஸ் மாடல் லேப்டாப்போ நம்ம வாங்கிக்கலாம். இல்லை என்கிட்ட ஓஎஸும் இல்லை, ஸோ எனக்கு ஒரிஜினல் ஓஎஸோட வேணும் அப்படின்னா நாம இந்த ப்ரீலோடட் ஓஎஸோடவே நம்ம டெஸ்க்டாப்பும் அவைலபிள் இருக்கு, நம்மளுக்கு லேப்டாப் அவைலபிள் இருக்கு. ஸோ இதை நம்ம வாங்குறப்பயே ஒரு சிஸ்டம் ஆர் லேப்டாப் வாங்குறப்பயே இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருந்து நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிஸ்டமை வாங்கணும். டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். டாஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? டாஸ் disk operating system is an operating system that runs from a hard disk drive. ஸோ டாஸ் அப்படிங்கிறது டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இது எங்கே ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்ல வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். அதுக்கு இருந்தால் என்ன ஆகும், நம்மளுக்கு ரன் ஆகும். தட் can also refer to particular family of disk operating system, most commonly MS-DOS, மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் விண்டோஸ் டைப் ஆஃப் ஓஎஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால இந்த டாஸில் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ விண்டோஸும் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும், லினக்ஸ் ரெண்டுமே நம்மளால அந்த ஹார்ட்வேர் நம்ம வாங்குற ஹார்ட்வேரை பொறுத்து நம்ம டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேணுங்கிற ஓஎஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரிமெம்பர் டு இன்ஸ்டால் ஓஎஸ். ஸோ நம்ம ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி லேப்டாப்பாக இருந்தாலும் சரி. ஸோ என்ன டைப் ஆஃப் மாடலுக்கு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ் டைப் ஆஃப் டெஸ்க்டாப்பாக இருந்தாவோ இல்லை டாஸ் டைப் ஆஃப் லேப்டாப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால அதிகமாக ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ப்ரீலோடட் ஓஎஸ்ல நம்ம வந்து வேற ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், பட் நாட் ரெக்கமெண்டட். ஏன் அப்படின்னா நம்ம ஒரிஜினல் ஓஎஸ் ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கோம், ஸோ அதை டெலிட் பண்ணக்கூடாது. இப்போ இது விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 8.1, விண்டோஸ் 10. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் இருக்கணும், ஸ்டைல்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் என்ன இருக்கணும், அடுத்து மோட் ஆஃப் பூட் பயாஸ்ல என்ன இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆல்ரெடி இருக்க ஓஎஸ் சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் பண்ண முடியும். ட்ரபிள் ஷூட்டிங், ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் ட்ரபிள் ஷூட்டிங் அதை கொண்டு நாம இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா தான் பண்ண முடியும். இப்போ விண்டோஸ் 7 நான் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்ல அது என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கணும். ஸ்டைல்ஸ் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்ல என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஆர் பார்ட்டிஷனா இருக்கணும். ஸோ மோட் ஆஃப் பூட் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெகசி பூட்டா இருக்கும். நான் ஓஎஸை வந்து பூட் பண்ண போறேன், ஸோ அந்த பூட் பண்ற இது வந்து பார்த்தீங்கன்னா லெகசியா இருக்கும் பயாஸ்ல. அடுத்து விண்டோஸ் 8 அண்ட் 8.1 இந்த ரெண்டுக்குமே சேம் தான். டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா இருக்கும், பார்ட்டிஷன் ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஆரா இருக்கணும், மோட்ஸ் ஆஃப் பூட் வந்து பார்த்தீங்கன்னா லெகசியா இருக்கும் பயாஸ்ல. ஸோ இது விண்டோஸ் 7க்கும் 8 அண்ட் 8.1க்கும் சேம் தான். பட் விண்டோஸ் 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்க விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றப்ப சப்போஸ் எரர் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம கரெக்டா ட்ரபிள் ஷூட்டிங் பண்ண முடியும். இப்போ விண்டோஸ் 10 நான் இன்ஸ்டால் பண்ணணும் ஒரு ஹார்ட் டிஸ்க்லனா அது டைப் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் கண்டிப்பா என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கா இருக்கணும். பார்ட்டிஷன் ஸ்டைல்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிடியா இருக்கணும். ஸோ பயாஸ்ல இல்லை நான் பூட் பண்ண போற என்னோட ஐஎஸ்ஓ ஃபைல் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஇஎஃப்ஐ மோட்ல இருக்கும். ஸோ இதுதான் கண்டிஷன். நான் ஒரு சிஸ்டத்துல ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும், டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா
இந்த கண்டிஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இன்ஸ்டாலும் பண்ண முடியும், ஆல்ரெடி இருக்கிறதுல மாடிஃபிகேஷனும் பண்ண முடியும். இஃப் ஏதாவது எரர் வந்தது அப்படின்னா அது ட்ரபுள் ஷூட்டும் பண்ண முடியும். இப்போ இது என்னோட டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப்பாக இருக்கட்டும். ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ யூசர் இந்த ஹார்ட்வேர் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஹெல்ப் தேவை அப்படிங்கிறது பார்த்துருக்கோம், பயாஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பயாஸில் போயிட்டு அங்கே இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அந்த ஹார்ட்வேர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேம், ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட் ஆகி நம்மளுக்கு யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டேஜ்க்கு வரும். ஸோ அப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்கில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் காம்பனன்ட்குள்ளே தான் இந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அப்போ அந்த ஓஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது முன்னாடி வீடியோலே பார்த்துருக்கோம். ஸோ அப்போ அந்த சாஃப்ட்வேர் யார் கொடுப்பாங்க அப்படின்னா விண்டோஸ்க்கு வந்து மைக்ரோசாஃப்ட்டும், லினக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸாகவே இருக்கும். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த ஃபைலை டைரெக்டாக நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி வாட் இஸ் an ISO ஃபைல், இதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். An ISO ஃபைல் often called an ISO image is an archive file that contains an identical copy of data found on the optical disk like a CD or DVD. ISO ஃபைல் அப்படிங்கிறது ISO image அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கம்ப்ரஸ்டு ஃபைலாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே கம்ப்ரஸ் ஆகி சிங்கிள் ஃபைலாக இருக்கும். ஸோ டைரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஃபைலை நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியும். அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை இமேஜ் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் இருந்ததுன்னா போதும், நம்ம எத்தனை டைம் வேணால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபைலை நாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் ஐஎஸ்ஓ ஃபைலோட அட்வான்டேஜ். An ISO image or .iso file is a computer file that is an exact copy of existing file system. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கம்ப்யூட்டர் ஃபைல் தான். ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆல்ரெடி முன்னே எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். An ISO file combines all the Windows installation files into a single uncompressed file. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ விண்டோஸ் இன்ஸ்டலேஷனுக்கு தேவையான லினக்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த இன்ஸ்டலேஷனுக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே இந்த ஃபைலுக்குள்ள தான் இருக்கும். இஃப் யூ சூஸ் டு டவுன்லோட் an ISO ஃபைல், ஸோ யூ கேன் கிரியேட் a bootable file from DVD or USB drive, copy the Windows ISO file on to your drive. ஸோ நம்ம அதை டவுன்லோட் பண்ணுற ISO ஃபைலை டைரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூட்டபிள் ஃபைல் இருந்தால் தான் நம்மளால ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். அந்த பூட்டபிள் ஃபைல் எந்த மீடியாவில் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி ஆர் டிவிடி ஆர் யூஎஸ்பி பென் டிரைவ், இந்த மாதிரியான மீடியாவில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டபிள் டிரைவாக நம்ம அந்த ஃபைலை கன்வெர்ட் பண்ணி நம்மளால ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். அடுத்து ஹவு டு பூட்டபிள் ஐஎஸ்ஓ ஃபைல், எப்படி ஐஎஸ்ஓ ஃபைலை பூட் பண்ணுறது. இப்போ என்கிட்ட ஒரு மிஷின் இருக்கு. ஸோ இந்த மிஷினில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இருக்கும். நான் இதில் தான் என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணுறப்ப ஐஎஸ்ஓ ஃபைலாக இருக்கும். ஸோ இந்த ஐஎஸ்ஓ ஃபைலை என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ண முடியாது. தட் மீன்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டபிள் சாஃப்ட்வேரை சேஞ்ச் பண்ணணும். பை யூசிங் பூட்டபிள் சாஃப்ட்வேர்ஸ் மூலிமா நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பூட்டபிள் சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம எந்த மீடியாவில் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி, டிவிடி ஆர் பென்ட்ரைவ், இந்த ரெண்டு இதுலேயே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலை பூட்டபிள் சாஃப்ட்வேரை வச்சு பூட்டபிள் ஃபைலை கன்வெர்ட் பண்ணி எகெயின் இந்த பூட்டபிள் மீடியாவை நம்ம கம்ப்யூட்டர்லையோ இல்லை லேப்டாப்லையோ நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இட் இஸ் a very very important process.
ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் பூட்டபிள் சிடி டிவிடி அண்ட் யூஎஸ்பி. ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலை எப்படி பூட்டபிள் ஃபைலாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.